ஓம் சாந்தி. 8/12/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, எதுவரை வாழ்கிறீர்களோ அதுவரை பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் ஆயுள் அதிகரிக்கும். படிப்பின் சாரமே நினைவுதான் ஆகும்ன்றாரு. இந்த முரளி நமக்கு தினம் எதுக்கு நமக்கு சொல்றாருன்னா, அவர் நினைக்கிறதுக்காக தான். அவர் நினைக்க நினைக்க நம்மளுடைய பாவம் போயிடும், நம்மளுடைய ஆயுள் கூட அதிகரிக்கும்ன்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய அதீந்திரிய சுகம் பாடப்பட்டுள்ளது ஏன்? பதில்: ஆத்மா அந்த பரமாத்மாவுடைய வாக்கியத்தை கேட்கும்போது அந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை நம்ம அனுபவம் செய்யறோம். அதனால்தான் நம்மளுடைய தான் அந்த அதீந்திரிய சுகம் பாடப்பட்டிருக்குது. பதில் சொல்றார் பாபா, ஏனென்றால் நீங்கள் எப்போதுமே பாபாவின் நினைவில் மகிழ்ச்சியை கொண்டாடுறீங்க. இப்போ டெய்லியுமே நம்ம தினம் பாபா நினைச்சு சந்தோஷமாகறோம். இப்போது உங்களுக்கு எப்போதுமே கிறிஸ்மஸ் தான் ஆகுன்றாரு. இந்த மாதம் கிறிஸ்மஸ் வரும்ல, அதனால சொல்றாரு. அவங்க ஒரு நாள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, நமக்கு டெய்லியுமே கிறிஸ்மஸ் கொண்டாடுறோன்றாரு. உங்களுக்கு பகவான் படிப்பிக்கின்றார். இதை விட பெரிய மகிழ்ச்சி வேற என்ன இருக்கும்? கடவுளே பாடம் இருக்கிறாரு, இதுக்கு மேல என்ன வேணும்? இது ஒவ்வொரு நாளுக்குமான குஷி ஆகுன்றாரு. ஆகையினால் உங்களுடைய அதீந்திரிய சுகம்தான் மகிமை பாடப்பட்டுள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. அத கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கும் போது அந்த கோபியர்கள் மயங்கினாங்க, அதீந்திரிய சுகத்துல இருந்தாங்க, கோப கோபியர்கள்னு சொல்லுவாங்களா, அது நம்மளுடைய உதாரணம் தான். இப்போ நம்மளுடைய இதுதான் அது புகழ் பாடப்பட்டிருக்கின்றாரு. பாட்டு: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுன்ற பாடலோடது. ஓம் சாந்தி. ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கிறாரு. ஞானத்தின் 3வது கண்ணை பாபாவை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. ஞானத்தின் 3வது கண்ணா நம்ம ஆத்மா, நான் ஆத்மா, புருவ மத்தியில இருக்கிறேன், நான் ஆத்மா தான். ஆத்மாவோட மனசு புத்தி சம்ஸ்காரம் ஆத்மால தான் இருக்குது. அந்த கண் மூலமா தான் நம்ம அதான் 3வது கண். அது மனதின் மூலமா நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். எதிர்காலம் அந்த 3 காலத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். அதனால அந்த ஆத்மான்ற அந்த 3வது கண்ணை திறக்கிறதே அவர் தான் இல்லையா? அப்ப அந்த ஞானத்தினுடைய 3வது கண்ணை பாபா தவிர வேற யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. எனவே இப்போது குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. பக்தி மார்க்கமே இருட்டு வழி என பாபா இப்போது புரிய வச்சிருக்கிறாரு. எப்படி இரவில் வெளிச்சம் இருக்கிறது இல்லையோ எனும்போது மனிதர்கள் ஏமாற்றம் அடைகிறாங்க. இப்போ இரவுல ஒரு பாதையில கடந்து போகும்போது வெளிச்சம் இல்லை, அப்ப எங்கேயோ போக வேண்டிய இடம் தெரியாம எங்கேயோ போய் ஏமாற்றம் அடைகிறாங்கல்ல, அது மாதிரிதான் பிரம்மாவின் இரவுன்னு இருக்கு, பிரம்மாவின் பகல் என்று பாடப்படுகிறது. எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று சத்தியுகத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு வழி கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்ப நமக்கு வழிகாட்டுங்கன்னு கூப்பிட்டு பாபாவே வந்துட்டாரு, நமக்கு சரியான வழி கிடைச்சிட்டு இருக்குது. அதனால அங்க போய் யாரும் வழிகாட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பாபா முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமத்திற்கான வழியை இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம கேட்டோம், முக்தி கேட்டோம், விடுதலை கேட்டோம், இந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை கேட்டோம், நாங்க துன்பத்துல இருந்தெல்லாம் விடுதலை கேட்டோம். அது எல்லாத்துக்குமே இப்ப வழியை காட்டிட்டு இருக்காரு. பரந்தாம எப்படி போறது, அதுக்கப்புறம் போய் சொர்க்கத்துக்கு எப்படி போறதுன்ற வழியை நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. உலகம் இப்ப மாறப்போகிறது, இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. உலகம் மாறப்போகிறது என்ற பாடல் கூட உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாவம் மனிதர்களுக்கு உலகம் எப்போது மாறப்போகிறது, எப்படி மாறப்போகிறது, யார் மாத்துறாங்க என்பதெல்லாம் மனுஷங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஞானம் எனும் 3வது கண் அவங்களுக்கு இல்லை. இப்போது குழந்தைகளாக உங்களுக்கு 3வது கண் கிடைத்திருக்கிறது. இப்போ நம்ம ஆத்மா, நம்ம வந்தோம், நடிக்க வந்தோம், இதெல்லாம் நாடகம், சிருஷ்டி சக்கரம், இது ஒரு 5000 வருஷம் நாடக சக்கரம், இது எல்லாமே இந்த ஞானத்தினுடைய 3வது கண் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனால நமக்கு தான் இது எல்லாமே தெரியும், இப்போ என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதன் மூலம் நீங்க இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதலிடை கடைசியை தெரிஞ்சிட்டீங்க. மேலும் இந்த ஞானம் என்னும் சாக்கரின் மிக இனிப்பான பொருள் உங்களுடைய புத்தியில இப்போ இருக்குது. இப்போ இந்த ஞானம் நமக்கு தெரியும். பிகேஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவா இருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஞானம் ஃபுல்லா தெரியும். இதெல்லாம் என்னென்ன நடக்க போகுது பாபா சொல்லிட்டார் இல்லையா? அதனால எப்படி கொஞ்சம் சாக்கரின் கூட மிகவும் இனிப்புள்ளதாக இருக்கிறதோ அதுபோல ஞானத்தின் இந்த 2 சொற்கள் பார்த்தீங்கன்னா மண் மனாபவ, அந்த 2 வார்த்தையே ரொம்ப இனிப்பானதுன்றாரு. அதாவது மனதினால் இறைவனை நினைவு செய்யணும். ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும். அந்த உடல் உணர்வை விட்டுட்டு அவரை நினைக்கணும். அதுதான் மண்மனாபவ. இவைதான் அனைத்திலும் இனிமையான பொருளாகும்ட்டு பாபா சொல்றார். பாபாவை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான் சொல்றாரு. இந்த ஞானத்தினுடைய சாரமே என்னன்னா, எதுக்காக இந்த 4 பக்கம் பேஜ் தினம் விதவிதமா புரிய வைக்கிறாருன்னா அவரை நினைக்க வைக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் அவர் அந்த சாரமே பார்த்தீங்கன்னா அவரை நினைக்கணும். அதுதான் பாபா வருகின்றார், வழி சொல்றார். அவன் அருளால் அவன் தாள் வணங்கின மாதிரி
ஆத்மாவினுடைய அப்பா பரமாத்மா தந்தை வந்து வழி சொல்றார். எங்கே செல்வதற்கான வழியை கூறுகின்றார். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான வழியாகும்ட்டு சொல்றாரு. எனவே குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்துல அப்படி இப்படி இருந்தோம் இல்லையா. இப்ப நமக்கு வந்து இது வந்து இதோட முடியல. எப்பயுமே ஒரு முடிவு இருந்தா அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடியாது எதுவுமே அப்படின்ட்டு. அது அப்படிதான் அந்த நாடக சக்கரமும் முடியாது. பாபா சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் இப்ப பறந்தாம போயிட்டு அடுத்து உடனே சொர்க்கத்துல திரும்ப நடிக்க வரணும். திரும்ப இந்த நாடக சக்கரம் ரிப்பீட் ஆகும்ட்டு. அப்ப நமக்கு மகிழ்ச்சி வந்துடுது. நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. மகிழ்ச்சி எப்போது கொண்டாடப்படுகிறது என்பதை உலகம் தெரிஞ்சிருக்கல. எப்போ மகிழ்ச்சியை நம்ம கொண்டாட போறோன்றது அவங்களுக்கு தெரியாது. மகிழ்ச்சி என்பது புதிய உலகத்தில் தான் கொண்டாடப்படுகிறது அல்லவா. இது முற்றிலும் சாதாரண விஷயமாகும்ட்டு பாபா சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம்ன்றார். பழைய உலகத்தில் மகிழ்ச்சி எங்கிருந்து வந்தது. இப்ப இந்த உலகம் ரொம்ப பழசா இருக்கு. இங்க போய் எப்படி மகிழ்ச்சி வரும்ன்றாரு. பழைய உலகத்தில் மனிதர்கள் ஐயோ ஐயோ என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் இங்க எல்லாருமே தமோ பிரதானமா இருக்குது. எல்லாமே தமோ பிரதானமாக இருக்குது. தமோ பிரதான உலகத்தில் மகிழ்ச்சி எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது உலகமே தூய்மையற்று போய் கிடக்கும் போது இங்க எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். சத்தியுகத்தை பற்றிய ஞானம் யார் இடத்துல இல்லை. சொர்க்கம்லாம் எப்படி இருக்கும்ன்றது யாருக்குமே தெரியல. ஆகையினால் பாவம் இங்கேயே குஷியை அவங்க கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு அவங்களுக்கு சொர்க்கம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால இதுவே சொர்க்கம்ட்டு அவங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்கள், கிறிஸ்துமஸ் பண்டிகையை எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. பாபா சொல்றாரு, ஒருவேளை மகிழ்ச்சியை பற்றி கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய குழந்தைகளிடத்தில் கேளுங்கள். ஏனென்றால் பாபா மிகவும் சகஜமான வழியை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. குடும்ப விவகாரங்கள்ல இருந்துகிட்டே தங்களோட தொழில் போன்ற கடமைகளை கூட செஞ்சுக்கிட்டே தாமரை மலர் போல வாடுறது எப்படின்ட்டு பாபா நமக்கு தாமரை மலருக்கு சமமாக இருங்கள் என்றுதான் வந்து பாபா நமக்கு சொல்றாரு. மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. எப்படி பிரியதர்ஷினிகள் இருக்கிறாங்க அல்லவா. ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க தனித்தனி வீட்டுல எங்கெங்கயோ தான் இருப்பாங்க. ஆனா ஒருத்தவங்க மத்தவங்கள நினைச்சுக்கிட்டு அப்படியே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாலும் புத்தி ஒருவர் மற்றவரை நினைச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா நினைக்க நம்மள சொல்றாரு. அவர்களும் கூட தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே ஒருவர் மற்றவரை நினைவு செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாபாவை நம்ம நினைக்க சொல்றாரு. லைலா மஜ்னு, ஹீரா ராஞ்சாவை போல இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல லவ்வர்ஸ். அவர்களுடைய காட்சி கூட ஏற்படுகிறது. அவர்கள் விகாரத்திற்காக ஒருவர் மற்றவருடைய பிரியமானவர்களாக ஆவதில்லை. அவர்களுடைய அன்பு பாடப்பட்டிருக்குது. அவங்களுடைய லவ்னாலே லைலா மஜ்னுவோடைய காதல் தான் பாடப்பட்டிருக்குது. அப்ப அவங்க அந்த அளவுக்கு அன்பா இருந்திருக்காங்க. அதில் ஒருவர் மற்றவருக்கு பிரியமானவர்களாக ஆகிறார்கள்ட்டு பாபா சொல்றார். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட விஷயமே இங்க இல்லை. இங்க நம்ம வந்து ஆத்மார்த்தமான அன்பு பாபா கிட்ட வைக்கிறோம். இங்கே நீங்கள் பிறவிகளுக்கும் அந்த பிரியமானவருக்கு, அந்த ஒரே ஒரு பிரியமானவர் தான். பக்தியில நம்ம அவரை தான் நினைச்சு வந்தோம். அந்த பிரியமானவருக்கு தான் நம்ம பிரியதர்ஷினிகளாக இருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த பிரியதர்ஷன் உங்களுக்கு பிரியதர்ஷினியே கிடையாது. அவரு நமக்கு பிரியதர்ஷினி கிடையாது. நம்ம தான் அவருக்கு பிரியதர்ஷினி என்றார். ஹே பகவானே, கண் இல்லாதவருக்கு வந்து வழிகாட்டுங்கள் என்று நீங்க அவரை இங்கே வருமாறு நீங்க அழைக்கிறீங்க. நீங்க அரை கல்பம் அழைத்தீங்க. பக்தி செய்து 63 பிறவிகள், நம்ம எந்த பிறவின்னு இல்லை, நிறைய பிறவிகள் கோயிலா தெரிஞ்சோம், கோயில் கட்டணும், எல்லாமே நம்ம பக்தி நிறைய பண்ணியிருக்கிறோம். அதனாலதான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. நீங்க 2500 வருஷமா என்ன அழைச்சிங்க. எப்போது துக்கம் அதிகமாகிறதோ அப்போது அதிகமாக என்ன அழைக்கிறீங்கன்றாரு. அதிக துக்கத்தில் அதிகமாக நினைவு செய்பவர்களும் இருக்கிறார்கள். இப்போது நினைவு செய்பவர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள் என்று பாருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப கலியுக இறுதியில நம்ம வந்துட்டோம் இல்லையா. இப்போ சங்கமயுகத்துல நம்ம இருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் கலியுகத்துல இருக்காங்க. ரொம்ப துக்கம் அதிகமாக கடவுளை தான் கூப்பிடுறாங்க. துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது அல்லவா. காலம் செல்ல செல்ல அதிகம் தம பிரதானம் ஆகி கொண்டே செல்கிறது. ஆக நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்கிறீர்கள். அவர்கள் இன்னும் இறங்கி கொண்டே செல்கிறார்கள். மற்ற ஒரு சைடு உலகம் வந்து கீழே போயிட்டே இருக்காங்க. நம்ம வந்து பப்பிக்கு ஆயிட்டு சங்கமேகத்துல இருக்கிறதுனால பாபா கூட இருக்கிறதுனால உயர்ந்துகிட்டே போறோம். ஏனென்றால் எதுவரை விநாசம் ஆகும் வரையிலும் தமோ பிரதானம் வளர்ந்து கொண்டேதான் இருக்குன்றாரு. நாளுக்கு நாள் மாயையும் தமோ பிரதானமாக வளர்ந்து கொண்டே செல்கிறது. அந்த அடைய போற விளக்கு பெருசா எரியுன்னுவாங்களா, அந்த மாதிரி மாயா வந்து அதிகமாய் தான்
கடைசியில் முற்றிலும் அழிஞ்சிருன்றார். இந்த சமயத்தில் பாபாவும் சர்வ சக்திமானாக தான் இருக்கிறாரு என்றால் மாயும் கூட இந்த சமயத்தில் எப்படி இருக்குது, அவரை மாதிரி சர்வ சக்திமானாக இருக்கிறது, அதுவும் பலசாலியாக இருக்கிறதுன்றாரு. பலவானோட கூத்து சண்டை இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணும்போது தான் நம்மள்ட்ட வந்து சண்டை போடும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சமயத்தில் பிரம்மாவின் வாய் வழி வம்சாவளி பிராமண குலத்தின் அலங்காரங்கள் ஆவீர்கள்ன்றாரு. உங்களுடைய அனைத்தையும் விட உத்தமமான குலம் பிராமண குலம், இதனுடைய உயர்ந்த குலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கதாகுன்றாரு. இந்த சங்கமேகம் இந்த பிராமண வாழ்க்கை பிகே லைஃப் ரொம்ப மதிப்பு வாய்ந்த லைஃப்ன்றார். ஆகையினால் இந்த சரீரத்தை நீங்க பாதுகாக்கவும் வேண்டும். இந்த உடம்புல இருந்து தானே நமக்கு சிவன் கிடைச்சாரு, தேடின கடவுள் நமக்கு கிடைச்சாரு. இப்போ நம்ம இந்த உடம்புல இருந்து தான் நம்ம ஆத்மா இந்த ஞானத்தை கேட்குறோம். அதனால இந்த உடலையும் நம்ம பாதுகாக்கணும். என்றால் 5 விகாரங்களின் காரணத்தினால சரீரத்தின் ஆயுள் கூட இப்போ குறைஞ்சிட்டே போகிறது அல்லவா, அதனால இதை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். எனவே பாபா சொல்றாரு, இந்த சமயத்தில் 5 விகாரங்களை விட்டு விட்டு யோகத்தில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆயுள் கூட அதிகரிக்கும்ட்டு பாபா சொல்றாரு. ஆயுள் அதிகரித்து எதிர்காலத்தில் ஆயுள் வந்து உங்களுக்கு 150 ஆண்டுகளாக ஆகிவிடும். அதாவது இப்போ நம்ம யோகா பலத்தின் மூலமா எவ்வளோ யோகா பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிறவிகள் எடுக்க அடுத்தடுத்த பிறவிகளில் 150 ஆயுள் நம்ம நல்லா தீர்க்காயுசு வாழ்வோம். எந்த உடல்ல இருக்கணுமோ அங்க வாழ்வோம். இந்த உடல்லையும் நமக்கு இப்போ வந்து நம்ம எப்பயோ போக வேண்டியது அல்பாயுசு. ஆனால் இப்போ பாபா வந்து நம்மளை யோகா பண்ண வச்சு கொஞ்சம் நம்மளுடைய ஆயுளை அதிகரித்து வச்சிருக்கிறாரு. இந்த உடல்ல இருந்துட்டு இந்த உடலையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க சொல்றாரு. இப்போது இல்லை, ஆகையினால் தான் பாபா சொல்றாரு இந்த சரீரத்தை கூட மிகவும் பாதுகாப்பாக இப்போ வைக்க வேண்டும்ன்றாரு. இப்போ 150 வயசு இல்லை, அடுத்த சரீரத்தில் 150 ஆண்டுகளாக மாறிடும். ஆனாலும் இந்த சரீரத்தை நீங்க பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த சரீரம் ஒன்றுக்கும் இப்போ உதவாது, மண்ணினால் ஆன பொம்மை என்று இந்த சரீரம் சொல்லப்படுகிறது. எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை பாபாவை தான் நினைவு செய்யணும். இந்த உடம்புல இருந்தாலும் இந்த உடம்பு எவ்வளோ நாளைக்கு அது உழைக்குமோ தெரியாது. அது வரைக்கும் நம்ம இந்த உடல்ல தான் அந்த உயிர் நம்ம ஆத்மா இருக்க போறோம். அது வரைக்கும் பாபா நினைக்கணும் என்ற புரிதல் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறதுன்றாரு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எவ்வளோ நாள் இந்த உடம்புல இருக்கிறோமோ அவ்வளோ நாள் நம்ம ஆத்மா பாபாவை நினைக்கணும். ஆத்மா பாபாவை ஏன் நினைவு செய்கிறது? ஆஸ்திக்காக தான் நினைவு செய்யுது. அப்பானாலே ஆஸ்தி இல்லையா, அப்பாட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கணும்னா அவரை நினைக்கணும். நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைவு செய்யுங்க மற்றும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்தீர்கள் என்றால் நீங்கள் லட்சுமி நாராயணன் போல ஆகிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எனவே குழந்தைகள் படிப்பை நல்ல விதத்தில் இப்போ படிக்கணும். படிப்புல சோம்பல் படக்கூடாது. எதுக்கு நம்ம படிக்கணும், நமக்கு வேற அந்த வேலை இந்த வேலை இருக்கு, அது டைம் இல்லை, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிலாம் நினைக்க கூடாது. படிப்புல சோம்பல் படக்கூடாது. இல்லை என்றால் தேர்ச்சி பாஸ் ஆகாம போயிடுவீங்க. ஏன்னா படிச்சவங்க தானே நல்ல பதவியில் அமருவாங்க. இப்போ கலெக்டர் டாக்டர்லாம் நல்லா அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் படித்தவங்க டாக்டர் ஆகிடுவாங்க, இன்ஜினியர் ஆகிடுவாங்க. படிக்காதவங்க மூட்டை தூக்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படிப்பும், இந்த ஞானத்தையும் டைமுக்கு நம்ம படிக்கிறவங்க பாஸ் ஆகிடுவோம், இல்லைன்னா பாஸ் ஆகாமல் போயிடுவாங்க. ஏன்னா இதில் தான் நமக்கு எல்லா யுக்தியும் சொல்கிறாருல, இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும், எல்லாமே முரளியில் தான் இருக்குது. முரளியை படிக்காம விட்டோன்னா எந்த ஒரு ரகசியமும் தெரியாமல் போயிடும். மிகவும் குறைந்த பதவியை தான் நீங்கள் அடைவீங்க பாஸ் ஆகணும்னா. படிப்பில் முக்கியமான விஷயம் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்பதாகும்ன்றாரு. இதுல ரொம்ப சாரமே பார்த்தீங்கன்னா பாபா நினைக்கிறது தான். இதை தான் படிப்பின் சாரம் என்று சொல்லப்படுகிறது. கண்காட்சியிலோ அல்லது சென்டரிலோ யாராவது வர்றாங்க என்றால் அவர்களுக்கு முதலில் பாபாவை நினைவு செய்யுங்கள், ஏனென்றால் அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று புரிய வைங்க அப்படின்றாரு. இப்போ 7 நாள் கோர்ஸ் எடுக்கிறோம், கண்காட்சியில எல்லாரும் வராங்கன்னா அவங்களுக்கு சொல்லணும், என்ன சொல்லணும்னா சிவத்தந்தையை நினைவு செய்யுங்க, அவர் தான் எல்லாரோட உயர்ந்தவர்ன்ட்டு சொல்லி புரிய வைங்க. எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை தான் நினைவு செய்ய வேண்டும். அவரை விட குறைந்தவர்களை நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? நினைவு செய்ய வேண்டுமா என்ன அப்படின்னு கேளுங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்ப அவரை தான் நினைக்கணும். பகவான் தான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்பவர் ஆவார். பாருங்கள், பாபாவும் கூட நான் தான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறேன், ஆகையினால் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்றுதான் கூறுகின்றார் சொல்லி புரிய வைக்க சொல்றாரு. எனவே இதை உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவவர் அல்லவர். பதித்த பாவனர்ல தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாரு இல்லையா. நீங்கள் என்னை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்றுதான் நீங்க தான் சொல்றீங்க என்றால் நீங்கள் தம பிரதானமானவர்களாக தானே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். நீங்க தானே பதித்த பாவனரே வாங்கன்னு கூப்பிட்டீங்க, அப்ப நீங்க பதிதமா இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு. மிகவும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறீங்க. இப்ப எல்லாருமே இறங்கி இறங்கி ஏணிப்படையில இறங்கி வந்து இப்படி ஆயிட்டோம். இப்போது தூய்மை ஆகுங்கள் என்றுதான் பாபா சொல்றாரு. உங்களுடைய சுகத்தின் நாட்கள் இப்ப வரப்போகிறது, துக்கத்தின் நாட்கள் முடிவடைந்து விட்டதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா வந்து குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார். யார் ஒரு பேச்சை கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்றாரு, சுகத்தின் நாட்கள் வரப்போகுது,
துக்கத்தின் நாட்கள்லாம் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாரு. துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்கும் வள்ளலே என்று என்னை தான் அழைக்கிறீங்க. எனவே சத்தியுகத்தில் அனைவரும் சுகமுடையவர்களாக இருக்கிறாங்க என்பதை தெரிந்திருக்கிறீர்கள் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. எனவே அனைவரும் சாந்தி தாமம் சுகதாமத்தை இப்ப நினைவு செஞ்சுட்டே இருங்கன்ட்டு பாபா குழந்தைகளுக்கு தான் கூறுகின்றார். இது சங்கமயுகம் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. படகோட்டி உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கிறார். இந்த கலியுகத இறுதியில நம்மளை அப்படியே சங்கமயுகம் என்ற போட்ல உட்கார வச்சு நம்மளை தனியா கூட்டு போய் சொர்க்கத்துல விடுறாரு. நம்மளை அக்கறைக்கு இட்டுட்டு போறாரு. மற்றபடி இதுல எந்த படகோட்டியோ அல்லது படகுனுடைய விஷயமோ இங்க கிடையாது. இது படகு வேற ஏதோ ஒரு படகு அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கை தான் ஒரு படகு. அந்த வாழ்க்கை என்ற படகை கரை சேர்க்கிறாரு. அதான் சொல்லுவாங்க, வாழ்க்கை என்ற படகை கடை சேர்க்க வா அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க. அதான் நம்மளோட வாழ்க்கையை தான் இப்போ ஆத்மா இந்த உடலை கடந்து இந்த உடலோட முடிவில் கடைசி அடுத்த பிறவியில் அது வந்து சொர்க்கத்துக்கு போயிடும். அதுதான் வந்து அந்த விஷக்கடலை கடக்கிறது. வாழ்க்கையை கடந்து போயிட்டாலே அதுவே ஒரு நம்ம கடந்து போன மாதிரி தான். படகை கரை சேருங்கள் என்று மகிமை கூட பாடிவிடுகிறார்கள். அவ்வளவுதான். ஒருவருடைய படகை மட்டும் கரை சேர்ப்பது இல்லை அல்லவா? அப்போ ஒருத்தவங்க மட்டும் அவர் கரை சேர்க்க மாட்டாரு. முழு உலகத்தினுடைய படகையும் இப்போது கரை சேர்க்க வேண்டும்ட்டு சொல்றாரு. நன்மை ஏற்படுதுன்னா எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா நன்மை ஏற்பட்டுருதுன்றாரு. இந்த முழு உலகமும் ஒரு பெரிய கப்பலை போன்றதாகும். இதைதான் வந்து கடவுள் வந்து கரை சேர்க்கிறார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக குஷியை இப்ப கொண்டாடணும். ஏனென்றால் உங்களுக்கு எப்போதுமே குஷியாகும். இப்ப நம்ம கொண்டாடணும்ன்றார் பாபா இந்த குஷியை. ஏனென்றால் நமக்கு எப்பவுமே குஷி தான். இப்ப சங்கமேகத்துலயும் நம்ம குஷியா இருக்கோம். அடுத்த பிறவியில போயிட்டு சொர்க்கத்துலயும் குஷியா இருக்க போறோம். எப்போதுமே நமக்கு கிறிஸ்துமஸ் ஆகும். எப்போது உங்களுக்கு பாபா கிடைத்தாரோ, அதாவது எப்போல இருந்து நம்ம பிக்கே ஆனோமோ, ஆனா நம்ம பாபாவை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டோமோ, நம்ம தேடினவர் நம்ம கிடைச்சிட்டாருன்ட்டு என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோமோ அன்னிலேருந்து நமக்கு பிகே லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போதுலேருந்து உங்களுக்கு எப்போதுமே கிறிஸ்துமஸ் தான் ஆகும். மகிழ்ச்சி தான். ஆகையினால் தான் அதீந்திரிய சுகம் கூட பாடப்பட்டுள்ளது. பாருங்கள், இவர் பிரம்மா பாபா எப்போதுமே குஷியா இருக்கிறார். ஏன்னா அவர் எல்லையற்ற தந்தையே கிடைச்சிருக்கிறார். நம்ம யாரை தேடணுமோ அவரே கிடைச்சிட்டார். இதுக்கு மேல என்ன? அதனால அவரு ஜாலியா இருக்கிறார். பிரம்மா பாபா எப்பவுமே குஷியா இருக்கிறார். அவர் நமக்கு கல்வி கற்பித்து கொண்டிருக்கிறார். எனவே இது ஒவ்வொரு தினத்திற்குமான குஷியாக இருக்க வேண்டும் அல்லவா? கடவுளை இறங்கி வந்து தினம் பாடம் எடுக்கிறார்னா அப்ப தினம் குஷியா இருக்கிறோம் இல்லையா? ஆஹா, எல்லையற்ற தந்தை கல்வியை கற்பித்து கொண்டிருக்கிறார். எப்போதாவது யாராவது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கீதையில் கூட பகவானுடைய மகா வாக்கியம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன். எப்படி அவர்கள் வக்கீல் மற்றும் டாக்டர் ஆவதற்காக கல்வி கற்றுக் கொடுக்கிறார்களோ அது போல நான் ஆன்மீக குழந்தைகளாக உங்களுக்கு ராஜயோகத்தையே வந்து கற்றுக் கொடுக்குறேன்ட்டு பாபா சொல்றாரு. சிவன் சொல்றாரு, நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்றால் ராஜயோகம் கற்றுக்கொள்வதற்கு வருகிறீர்கள் அல்லவா? இதில் குழப்பம் அடைவதற்கான அவசியமே இல்லை. இதுல குழம்ப வேண்டிய விஷயமே இல்லை. இங்க வர்றதே கடவுள்கிட்ட வந்திருக்கோம். கடவுள் நமக்கு ராஜா ஆகக்கூடிய யோகத்தை சொல்லி கொடுக்குறாரு. எனவே ராஜ யோகத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். விட்டு ஓடிவிடக்கூடாது அப்படின்றாரு. படிக்கவும் வேண்டும். நல்ல விதத்தில் தாரணையும் செய்ய வேண்டும். தாரணை செய்வதற்காக தான் டீச்சர் படிப்பிக்கிறார் இல்லையா? எதா இருந்தாலும் படிக்கிறோம்னா அதை வந்து சொரூபத்துல கொண்டு வரணும். அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய புத்தி இருக்கிறது. சிலருடைய உத்தமமானதாக இருக்கிறது, சிலருடையது மத்தியமானதாக புத்தி இருக்குது, சிலருடையது கீழானதாக இருக்கிறது. எனவே என்னுடைய புத்தி உத்தமமானதா மத்தியமமானதா அல்லது கீழானதா என்று தன்னிடத்தில் தானே கேட்க வேண்டும்ன்றாரு. தங்களை தாங்களே பகுத்தறிய வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன்? நான் உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த பதவி அடைவதற்கு நான் தகுதியானவனா அப்படின்னு நம்மளை நாமே செக் பண்ண சொல்றாரு. நான் சேவை செய்கிறேனா? பாபா சொல்றாரு, குழந்தைகளை சேவாதாரியாக ஆகுங்கள். இப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு. அவங்க வந்து அவருடைய ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். அதுக்காக இப்ப சேவாதாரி ஆகுங்கள், பாபாவை பின்பற்றுங்கள். ஏனென்றால் நானும் சேவை செய்கிறேன் அல்லவா? இப்ப சிவ தந்தை கூட பிரம்மா தந்தையோட உடல்ல வந்து அவரும் சேவை செய்யறாரு. சேவை செய்வதற்காக தான் வந்துள்ளேன்ட்டு சிவனே சொல்றாரு. தினம் அவர் சேவை செய்யறாராம். சிவபாபாவே மேல இருந்து கீழே இறங்கி வந்து தினம் சேவை செய்கிறேன். ஏனென்றால் அதற்காகவே தான் நான் இந்த ரதத்தை எடுத்திருக்கின்றேன் அல்லவான்றாரு. நான் வந்திருக்கிறதே இவர் உடம்புல சேவை பண்ணதான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. ரதமும் உறுதியானதாக தான் இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. யாரு? பிரம்மா பாபாவுடைய உடல். இவருடையது எப்போதும் சேவையாகும். பிரம்மா பாபா சேவை பண்ணிதான் ஆகணும். பாப்தாதா இவருடைய ரதத்தில் எப்போதும் இருக்கிறாரு. இவர் சிவன் வந்து பிரம்மா பாபாவுடைய உடம்புலதான் இருக்கிறாரு, எப்பவுமே இருக்கிறாரு. இவருடைய சரீரம் நோயுறலாம், இருந்தாலும் நான் அமர்ந்துக்கிறேன் அல்லவா? இவர் பிரம்மா பாபா உடல்ல நோய் வந்தா கூட சிவபாபா அவர் உடம்புல இருக்கிறாரு இல்லையா? எனவே நான் இவருக்குள் அமர்ந்து கொண்டு எழுதவும் செய்கிறேன். இவர் உட்காந்து அவர் உடம்புல உட்காந்து அவர் கையை பிடிச்சி எழுத வச்சிடுறாரு.
இவர் வந்து ஏக்குறாரு அந்த உடலை, சிவபாபா ஏக்குறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இவர் வந்து ஏக்குறாரு, அந்த உடம்பை ஏக்குறாரு. அதன் மூலமா கையை பிடிச்சி என்னென்ன எழுத நினைக்கிறாரோ, அவருக்கு தொண்டையில உடம்பு சரியில்லை, தொண்டையில இருமல் வருது அப்படின்னா கையால எழுதிடுறாரு. ஞானத்தை வந்து எழுதி வச்சுட்டு போயிடுறாரு சிவபாபா வந்து. ஒருவேளை இவர் வாயின் மூலம் பேச முடியவில்லை என்றால் நான் எழுத முடியும்ட்டு சொல்றாரு. சரி, அவர் வாயில ஏதோ பிரச்சனை, ஏதோ இருமல் வருது, தொண்டை கட்டிக்குது, ஏதாவது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளால பேச முடியாதுல்ல, அந்த மாதிரி பிரம்மா பாபாவுக்கு பேச முடியலன்னும் போது அவர் கை மூலமா இவர் எழுதிட்டு போயிடுறாரு. நான் எழுத முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. முரளி ஒருபோதும் தவறுவதில்லை, அதனால உங்களுக்கு முரளி நிக்காது, டெய்லியுமே வரும்ன்றாரு. அந்த டைம்ல சொல்றாரு, எதுவரை அமர முடியுமோ எழுத முடியுமோ அதுவரை முரளி வாசிக்கிறேன்ட்டு சிவபாபா சொல்றாரு பாருங்களேன். அது பிரம்ம பாபாவும் சொல்ற மாதிரி தான் இருக்கு. எதுவரை என்னால் உட்கார முடியுமோ, என்னால் எழுத முடியுமோ அது வரைக்கும் நான் முரளி சொல்றேன், குழந்தைகளுக்கு எழுதி அனுப்பி விடுகின்றேன். ஏனென்றால் சேவாதாரி அல்லவா, ஏன்னா இப்ப சிவனே சேவாதாரியா வந்திருக்கிறார். எனவே நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு நிச்சய புத்தியுடையவர்களாகி சேவையில இப்ப ஈடுபடுங்க என்று பாபா வந்து புரிய வைக்கிறார். இப்ப பாபா சொல்றாரு, இதான் சத்தியம், இதான் உண்மையான பாதை. இப்ப கடவுளே வந்து இங்கதான் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அதனால இதை உண்மைன்ட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு நிச்சய புத்தியோட இப்ப சேவையில ஈடுபடுங்கன்னு சொல்றாரு. பாபாவினுடைய சேவை இது இறைத்தந்தையின் சேவை ஆகும்ன்றாரு. காட்ஃபாதருடைய சேவை நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நம்மளாம் வந்து ஒரு கருவியா தேர்ந்தெடுத்து நம்மளை சேவை செய்ய சொல்றாரு. எப்படி அவர்கள் மகாராஜாவின் சேவையில் என்று எழுதுகிறார்கள் அல்லவா, நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இது மகாராஜாவின் சேவையை விடவும் உயர்ந்த சேவையாகும். ஏனென்றால் மகாராஜாவாக நம்மளை ஆக்குறாரு இல்லையா. அவங்க சாதாரணமா இப்போ கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஆன் சர்வீஸ், ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்ல. இந்த கலெக்டர் போறாரு அப்படின்னா அந்த ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ஏதாவது வந்து மகாராஜாவுடைய சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி. ஆனால் பாபா சொல்றாரு, இது அதை விட உயர்ந்த சேவை, இது காட்ஃபாதருடைய சேவை, இறைத்தந்தையின் சேவை. ஏன்னா வந்து அவர் வந்து நம்மளால மகாராஜாவா ஆக்குறாரு, நாம் உலகத்துக்கு எஜமானர்களாக இப்போ ஆகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு தெரியும், நம்ம இந்த சேவை செய்யறது மூலமா இப்போ உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகிறோன்ட்டு புரிஞ்சு கொள்ள முடியும். குழந்தைகளாகிய உங்களில் யார் நல்ல விதத்தில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களை தான் மகாவீர் என்று சொல்லப்படுகிறது. இப்போ யார் வந்து நல்ல புருஷார்த்தம் செய்கிறாங்களோ அவங்க வந்து மகாவீர்ன்ட்டு பாபா சொல்றார். பிரம்மா பாபாலாம் மகாவீர் தான். அவர் தான் முத எல்லாத்தையும் முயற்சி பண்ணி எல்லா ட்ரில்லு எல்லா பயிற்சிகளையும் செஞ்சு நமக்கு சொன்னது. அசரீரினா என்னன்னு தெரியாது, விதேகினா என்னன்னு தெரியாது, எல்லாத்தையும் பாபா தான் நமக்கு புரிய வச்சது. எனவே யார் மகாவீர், யார் பாபாவின் டைரக்ஷன் படி என்று சோதனை செய்ய வேண்டும். இப்போ நம்மளே செக் பண்ணிக்கணும் நம்மள. குழந்தைகளே, தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், சகோதரர்கள் என்றே எல்லாரையும் பாருங்க என்று பாபா புரிவிக்கிறார். பாபா தன்னை சகோதரர்களின் தந்தை என்றே புரிந்து கொள்கிறார் மற்றும் சகோதரர்களையே ஆத்மாக்களே தான் பார்க்கிறார். சிவபாபா வராருல, பிரம்மா பாபா உடல்ல, இல்லை தாதி உடல்ல வராரு. வரும்போது எல்லாரையும் பார்க்கும்போது ஆத்மாவை தான் பார்க்குறாரு. அது மாதிரி நான் இவங்களுடைய அப்பா அப்படின்னு தான் பார்க்குறாரு. அனைவரையும் அவர் பார்க்கறது இல்லை, இது ஞானமாகும். ஆத்மாக்களை தான் பார்க்குறாரு, எல்லாரையும் பார்க்கறது இல்லை. இதே சரீரம் இல்லாமல் யாரும் இந்த ஞானத்தை கேட்க முடியாதுன்றாரு. இந்த உடம்பு இருந்தால் தான் நம்மளால இந்த ஞானத்தை கேட்க முடியும், பேசவும் முடியாது. இந்த ஞானத்தை நம்ம உடம்பு இருந்தால் தான் பேச முடியும். நான் இங்கே சரீரத்தில் வந்துள்ளேன், அதனால தான் அவர் ஒரு உடம்புல வந்து நமக்கு இந்த ஞானத்தை சொல்றாரு. இங்கே சரீரத்தில் வந்துள்ளேன் என்று நீங்க தேர்ந்தெடுக்கிறீர்கள் அல்லவா, நான் இந்த சரீரத்தை கடனாக தான் எடுத்திருக்கிறேன். இந்த பிரம்மா பாபா உடல்ல பர்மனண்டா வந்து அது ஏன் உடல்னு எடுத்துக்கிட்டாரா? இல்லை இல்லை, இது ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம்ல, அது நம்ம வீடுன்னு சொல்றோமா? இல்லை, அது ஒரு கடனாக சும்மா தான் வாடகைக்கு தான் இருக்கிறோம்ல, அந்த மாதிரி பிரம்மா பாபாவுடைய உடல் வந்து ஒரு வாடகை வீடு பாபாக்கு. அதில் லோன் எடுத்து வந்திருக்கிறார், கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போயிடுவார். அதுக்கான இதை கூட பாபா கொடுக்குறாரு பிரம்மா பாபாவுக்கு. அப்புறம் அதில் இருக்கிறதுக்கான அந்த பிரதிபலனை கூட பிரம்மா பாபாவுக்கு கொடுக்குறாரு. அனைவருக்கும் சரீரம் இருக்கிறது, ஆத்மா சரீரத்தோடு இங்கே படித்து கொண்டு இருக்கிறது. எல்லாருக்குமே உடம்பு இருக்கு. இப்போ நமக்கு உடம்பு இருக்கு, நம்ம தான் ஆத்மா. இந்த உடம்பை வச்சு தான், இந்த உடம்பு மூலமாக தான் இங்கே படிச்சுட்டு இருக்கோம். அதாவது அவர் சொல்றத காது மூலமா கேட்கணும்னா அந்த காது இருந்தால் தானே கேட்க முடியும். அப்போ அந்த உடம்பு மூலமா தானே நான் ஆத்மா கேட்டுட்டு இருக்கிறேன். எனவே இப்போது பாபா நமக்கு கல்வி கற்பித்து கொண்டிருக்கிறார் என்று ஆத்மாக்கள் இப்போ புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த பாடம் யார் எடுக்கிறது? இறை தந்தையே, காட்ஃபாதரே, பரமாத்மா, ஆத்மாக்களின் தந்தை தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாபா எங்கே அமர்ந்திருக்கின்றார்? அழிவற்ற சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் அழிவற்ற மூர்த்தி என்றுதான் பாபா புரிவிக்கிறார். பாபா என்ன சொல்றாரு? நீங்கெல்லாம் ஆத்மா அழிவற்றவர்கள், உங்களை கத்தியால குத்த முடியாது, உங்களை எதாலையும் அரிக்க முடியாது, உங்களை எதுவுமே பண்ண முடியாது. உடம்புனா என்ன வேணா செய்யலாம், ஆனா ஆத்மாவை எதுவுமே செய்ய முடியாது. ஆத்மா அழிவற்ற மூர்த்தின்ட்டு சொல்றாரு. அது ஒருபோதும் அழிவதே இல்லை.
நீங்க என்னதான் குத்தி கொலை பண்ணாலும் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மா ஒரு உடலை விட்டு வேற உடலுக்கு போயிட்டு அமர்ந்துரும். ஆத்மாவை அழிக்க முடியாது. ஒருபோதும் அது எரிவதும் இல்லை, வெட்டப்படுவதும் இல்லை. ஆத்மா வந்து எரிக்க முடியாது, ஆத்மாவை வெட்ட முடியாது. அது மாதிரி தண்ணீர்ல முழுகுவதும் இல்லைன்றார். அப்புறம் எதுக்கு பயப்படணும்? இந்த உடம்புன்னு நம்ம தான் நினைச்சுக்கிட்டு உடம்பதான் எரிச்சிட்டாங்க, வெட்டிடுவாங்க, மூழ்கி போயிடுவோம் அப்படின்லாம் பயப்படுறோம். ஆனால் அந்த உடம்பே நம்ம கிடையாது. நம்ம ஆத்மா பறந்து போக போறோம். சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ ஆத்மா ஆகிறதும் இல்லை. சரீரம் சிறியது பெரிது ஆகுது, ஆனா ஆத்மா சிறுசு பெருசு ஆகிறது இல்லை. ஆக உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அனைவருக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மாக்களின் அழிவற்ற சிம்மாசனம் இந்த பூர்வ மத்தியாகுன்றாரு. இப்ப நம்ம அந்த ஆத்மா வந்து எங்க பிரவேசமாகுது? பூர்வ மத்தியில பிரவேசமாகுது. அதனாலதான் அந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க பாருங்க. ஒரு உடம்புல வந்து ஆத்மா பிரவேசம் ஆகும்போது அப்படியே அவங்களுக்குள்ளார சிலுக்கும், அப்படியே அந்த புருவத்துலதான் வந்து என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் அந்த கண்ணில் ஒரு பவர் தெரியும். ஏன்னா இன்னொரு ஆத்மா அந்த உடம்புல என்ட்ரி ஆயிருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த பூர்வ மத்திய சிம்மாசனம் தான் வந்து அழிவற்ற சிம்மாசனம்ன்றாரு. சரீரம் வெவ்வேறாக இருக்கிறது. சிலரது அழிவற்ற சிம்மாசனம் ஆணினுடையதாகவும் இருக்குது, சிலரது பெண்ணினுடையதாகவும் இருக்குது. அதாவது உடல் எப்படியோ அந்த மாதிரி தான் வந்து ஆணா பெண்ணான்றது. மற்றபடி ஆத்மாவோ ஆணோ பெண்ணோ கிடையாது. ஆத்மா எப்பவுமே ஆண் தான். அது எந்த உடல்ல என்ட்ரி ஆகுதோ அது ஆணாகவும் பெண்ணாகவும் மாறுது. சிலருடையது குழந்தைகளினுடையதாகவும் இருக்குது. எனவே எப்போதெல்லாம் யாரிடம் நீங்க பேசுனீங்கன்னா அவங்கள நீங்க எப்படி பார்க்கணும்? நான் ஆத்மா என்னுடைய சகோதரனிடம் பேசுகின்றேன் என்று புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்க பூர்வ மத்திய பார்த்து அவங்களை ஆத்மாவா பார்த்து நீங்க சொல்லிலாம் இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்க சூட்சுமா உங்களுக்குள்ளார மனசால புரிஞ்சுக்கணும். நான் ஆத்மா பூர்வ மத்தியில இருக்கிறேன், அவங்க வந்து என்னுடைய சகோதரன் அந்த உடம்போட பூர்வ மத்தியில இருக்கிறாங்க, இவங்களோட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆத்மாவில் படிஞ்சிருக்கிற அந்த துரு பாவக்கரை நீங்கிவிடும் என்று தந்தையின் அறிமுகத்தை இப்ப கொடுங்க. எப்படி தங்கத்தில் வேறு உலோகத்தின் கலப்பு செய்துவிட்டால் அதனுடைய மதிப்பே குறைஞ்சிருது இல்லையா? அது போலதான் உங்களுடைய மதிப்பு கூட இப்ப குறைஞ்சி. நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னா நம்ம தங்கமா இருந்த ஆத்மா தான் இப்போ அப்படியே கரை படிஞ்சு அது வெள்ளி யுகம் ஒரு யுகமா கடந்து வந்தோம் இல்லையா? துவாபர யுகம், கலியுகத்துல நமக்கு அப்படியே கரை படிஞ்சிருச்சு. இரும்பு கரை வரைக்கும் படிஞ்சதுனால நமக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. தங்கம்னா மதிக்கிறாங்க, அதே இரும்புனா மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. தங்கத்துக்கு தான் மதிப்பு இருக்கு இல்லையா? அதனால நம்ம மேல அவ்வளோ கரை படிஞ்சதுனால நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லை. இப்போது முற்றிலும் மதிப்பற்றவர்களாக ஆகிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம திவாலானவர்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. இப்போ நல்லா காசு பணத்தோட ஒருத்தவங்க வாழறாங்க, ஃபுல்லா இழந்துட்டு புத்தி கெட்டு போய் எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்து பிச்சைக்காரனாகிறாங்க, யாரும் மதிப்பாங்களா? திவாலானவங்க தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆத்மால படிஞ்சிருந்த அந்த கரை வந்து நம்மளை திவாலானவங்களா ஆக்கிடுச்சுன்னு சொல்றாரு. பாரதம் எவ்வளவு செல்வந்தர்கள் நாடாக ஒரு காலத்துல இருந்தது, தங்க குருவியா இருந்தது. இப்போது மற்ற நாடுகள்கிட்ட கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள்ட்டு பாபா சொல்றாரு. விநாசத்தின் போது அனைவருடைய பணமும் அழிஞ்சு போயிடும். கொடுக்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடியவர்கள் எல்லாருமே அழிஞ்சு விடுவார்கள். மற்றபடி யார் அடிவற்ற ஞான ரத்னங்களை எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து பிறகு தங்களுடைய பாக்கியத்தை அடைவார்கள்ட்டு சொல்றாரு. இப்ப விநாசத்தின் போது எல்லாமே கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்கன்றாரு. மற்றபடி யார் நம்ம இந்த முரளியை கேட்டாங்களோ அழிவற்ற ஞான ரத்னங்கள்ன்றது பாபா சொல்ற இந்த முரளி தான். இது புத்தியில பதியும். இந்த புத்தியில நம்ம இதை தான் எடுத்துட்டு போறோம். உடல் அழிஞ்சிரும், ஆத்மால இருக்கிற மனசுல பாபா இருப்பாரு, புத்தியில இந்த ஞானம் இருக்கும். இதைதான் நம்ம எடுத்துக்கிட்டு போறோம். வேற என்ன எடுத்துட்டு போறோம்? சம்ஸ்காரம் மாதிரி, தேவதை மாதிரி ஒரு சம்ஸ்காரத்தோட ஆத்மா பறந்து போகும். இதை தான் நம்ம கொண்டு போறோம். வேற என்ன எடுத்துட்டு போறோம்? இதை யார் எடுத்துக்கிட்டு போறாங்களோ அவங்க தான் பின்னாடி வந்து திரும்ப அவங்களுடைய பாக்கியத்தை அடைவாங்கன்னா சொர்க்கத்துல அந்த ஆத்மா வந்து திரும்ப அவங்க என்ன எடுத்துட்டு போறாங்களோ அதனுடைய பாக்கியத்தை அடைவாங்கன்னு சொல்றாரு. நல்லது. இனிமையான காணால் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவை பின்பற்றி பாபாவுக்கு சமமாக சேவை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். சிவபாபாவே சேவை பண்ணதான் வந்திருக்காரு, சேவை. அதனால அவரை ஃபாலோ பண்ணி அவருக்கு சமமா நம்மளும் சேவை செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாரு. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த பதவி அடைவதற்கு தகுதியானவராக இருக்கிறேனா என்றது தங்களை தாங்களே இப்ப மதிப்பிட வேண்டும்ட்டு சொல்றாரு. 2வது பாயிண்ட், பாபாவின் அட்வைஸ் படி நடக்கணும், டைரக்ஷன் படி நடந்து மகாவீரராக ஆகணும். எப்படி பாபா ஆத்மாக்களை பார்க்கிறாரோ, ஆத்மாக்களுக்கு தான் படிப்பிக்கிறாரோ,
அது போலதான் நாமளும் ஆத்மாவா எல்லாரையும் பார்க்கணும். ஆத்மா சகோதர சகோதரர்களை தான் பார்த்து பேச வேண்டும். அந்த உடலை பார்க்கக்கூடாது. உடலுக்கு புருவ மத்தியில் இருக்கிற ஆத்மா இப்படி ஜொலிச்சிட்டு இருக்குது, அது நம்மளுடைய சகோதரர் அப்படின்னு எல்லாரையுமே சகோதரர். அது ஆண் உடல்ல இருந்தாலும் சரி, பெண் உடல்ல இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே நம்மளுடைய சகோதரர்கள், பரமாத்மா தந்தையினுடைய குழந்தைகள்ன்ட்டு அப்படி நினைச்சு பார்த்து பேசணுன்றாரு. வரதானம். உயர்தன்மையின் ஆதாரத்தில் அருங்காண்மையை கொண்டுவதன் மூலமாக கல்பத்தின் மிக உயர்ந்த பலனை பெறுபவராகி சிறப்பான நடிகர் ஆகுக அப்படின்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. சிறப்பான நடிகரா ஆக சொல்றாரு. இந்த உயர்ந்த தன்மை, இப்ப உயர்ந்த தன்மை என்ற ஆதாரத்துல இப்ப பாபா கிட்ட நம்ம நெருங்கி கல்பத்தின் மிக உயர்ந்த பலனை பெறணும். அந்த மாதிரி பெறக்கூடிய சிறப்பான நடிகராக கண்டவாதான் கொடுக்குறாரு. இந்த பிறவியின் வாழ்வின் உயர்ந்த தன்மைக்கு ஆதாரமே 2 விஷயங்கள். ஒண்ணு, சதா பரோபகாரியாக இருக்கணும். அது பாபா மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்யணும், கெட்டது செய்யறவங்களுக்கும் நல்லது செய்யணும், பரோபகாரி ஆகணும். 2வது, பால பிரம்மச்சாரியாக இருப்பது. வரையிலும் தொடர்ந்து இருப்பார்களோ, யார் பிகே ஆயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க பிகே ஆன முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை தீயம் செய்யறவங்க கூட நல்லது செய்யறது, அதான் பரோபகாரி. அப்புறம் பால பிரம்மச்சாரியாக இருக்கணும். எந்த விதமான தூய்மைக்கும் அடிக்கடி பங்கம் ஏற்படாமல் உலகிற்காகவும் பிகே குடும்பத்துக்காகவும் பிராமண குடும்பத்திற்காகவும் என்றென்றும் உபகாரியாக யார் இருப்பாங்களோ அபகாரிக்கும் உபகாரியாக ஆகணுன்றாரு. கெட்டது செஞ்சா கூட அவங்க நல்லதுதான் நம்ம செய்யணும். அவங்க தான் உண்மையான பிகேஸ், உண்மையான பிரம்ம குமாரர்கள். அதனால உபகாரியாக யார் இருப்பாங்களோ அத்தகைய விசேஷ நடிகர்கள் தான் பாப்தாதாவின் அருகே எப்போதுமே இருப்பாங்கன்ட்டு சொல்றாரு. அவர்களுக்கான பலனும் முழு கல்பத்திற்கும் உயர்வாகவே அமைகின்றதுன்னு சொல்றாரு. அது அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பலன் 5000 வருஷத்துக்குமே, அவங்க கடைசி வரைக்குமே அவங்களுடைய 84 பிறவி எடுக்கிறாங்களே, 84 பிறவிக்குமே அவங்களுடைய அதிர்ஷ்டம் பலன் உயர்வாகவே அமையுதுன்றாரு. ஸ்லோகன். எண்ணம் வீணானால் மற்ற அனைத்து பொக்கிஷங்களும் வீணே ஆகும்ட்டார். உண்மைதானே. நம்ம இப்போ ராஜயோகம் மூலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம வீண் எண்ணங்கள் எல்லாம் பாசிட்டிவ் தாட்ஸாக மாத்திட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மாயா திரும்ப நம்ம எண்ணத்துல கொண்டு இந்த வேஸ்டான தாட்ஸை போடும். அதனால எண்ணத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு. எண்ணெய் வேஸ்ட் பண்ணாலே போதும், அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். நம்ம மித வேலையில வாங்கின சக்திகள், குணங்கள் எல்லாமே, எல்லா பொக்கிஷங்களும் வீணே ஆயிடும்ன்றாரு. எண்ணத்துல மட்டும் கலப்படம் ஆகாம இருந்ததுன்னா, அது ஒரு ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரு துள்ளி விஷம் அப்படியே ஃபுல்லா ஒரு பானையும் விஷமாக்கிடும். அந்த மாதிரி நம்ம ஒரு துளி எண்ணம் தப்பாயிடுச்சுன்னா அப்ப ஃபுல்லா எல்லாமே வேஸ்டா போயிடும்ட்டு பாபா சொல்றாரு. அவ்யக்த சமிஞை. இப்போது சம்பன்னம் மற்றும் கர்மாதீதாவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாதீத நிலையை அனுபவம் செய்ய ஞானம் கேட்கணும், சொல்வது, ஞானம் கேட்பது, சொல்வது. கூடவே எப்போது பிரம்மாபாப் சமான் விலகிய அசிரிய நிலையின் பயிற்சியை விசேஷ கவனம் தருக. இப்ப கர்ம கணக்கை முடிக்கணும், கர்ம கணக்குல இருந்து விடுபட்ட நிலையை அடையணும்னா ஞானம் கேட்கறது சொல்றது ரெண்டுமே செய்யறோம். ஞானத்தை கேட்கணும், மற்றவங்களுக்கு சொல்றோம். அதை தவிர பிரம்மா பாபா அவரும் இதே தான் செஞ்சாரு. ஆனா அவர் இன்னொரு பயிற்சி ஒண்ணு செஞ்சாரு, அசரீரி பயிற்சி. அதாவது விலகிய நிலையில இருந்து எல்லாரு கூடயும் பழகினாரு. எப்பனாலும் பாபா கூப்பிட்டா நம்ம போயிடணும். அந்த மாதிரி அந்த உடலை விட்டு தனித்துவமான அந்த நிலை, நான் ஆத்மா இந்த உடல்ல எல்லாத்துல இருந்து விலகி இருக்கிறது, அந்த பயிற்சியில விசேஷ கவனம் கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்மளையும் இப்ப கொடுக்க சொல்றாரு. பிரம்மா பாபா வாழ்நாளில் இருக்கும்போதே கர்மாதி நிலை அடைவதற்கு முன்பே நடைமுறை வாழ்வில் அன்பாகவும் இருந்தாரு, விலகியும் இருந்து நேருக்கு நேராக அனுபவம் செய்ய வைத்தார். அவர் வாழ்ந்த காலத்துல கிட்டக இருந்தவங்களும் அனுபவம் பண்ணாங்க. அவர் கர்மாதீதுனா கடைசியில அந்த உடலை விட்டு போறதுக்கு முன்னாடி கூட எல்லாரும் அவரை பார்க்கும்போது அன்பா விலகி ஃபரிஸ்தா மாதிரி தெரிஞ்சாரு. ஒரு சிஸ்டர் அவரை பறக்கிற மாதிரியே பார்த்துருக்குறாங்க. பிரம்மா பாபா கால் கீழேயே இல்லை, பாபா எங்க விட்டு போகாதீங்கன்னு அழுதாங்க. போயிருவீங்க போல இருக்கு. நல்ல ஃபரிஸ்தா மாதிரியே அனுபவம் செய்ய வச்சாரு. அன்பா இருந்தாரு, விலகி இருந்தாரு, எல்லாருக்குமே அந்த அனுபவம் செய்ய வச்சார். சேவையோ எந்த செயலையோ அவர் விட்டு விடலை. அதுக்காக விலகி இருக்கணும்னு எல்லாரை விட்டு விலகல. எல்லா சேவை செய்யாம இல்லை. எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் முரளி கிளாஸ் எடுத்துட்டு தான் அவர் போனார், உடலை விட்டு போனாரு. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போறேன், அதனால நான் எந்த சேவையும் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனால் இறுதி நாள் கூட குழந்தைகளின் சேவை அனைத்தையும் செய்து முடித்தார். கடைசி வரைக்கும் லெட்டர் எல்லாம் படிச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணாரு. அப்புறம் போய் கிளாஸ் இரவு வகுப்பு எடுத்துட்டு தான் அவர் அந்த அவருக்கு இருதய வலி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அந்த உடலை விட்டு இந்த பிரகாஷ்மணி தாதிட்ட வில் பவர் அனைத்தையும் கொடுத்துட்டு கையில திருஷ்டி கொடுத்துட்டு அப்புறம் தான் அந்த உடலை விட்டு போனார்.
கடைசி நாள் வரைக்கும் எல்லா சேவையும் செய்து முடித்தார். அவ்வாறே தந்தையை பிரம்மா தந்தையை பின்பற்றுங்கள்ன்ட்டு சிவபாபா நமக்கு சொல்றாரு. அது மாதிரி பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. அவர் எப்படி இருந்தாரோ விலகி அன்பான நிலையில ஃபரிஸ்தா நிலையில இருந்தாலும் சேவையை விடக்கூடாது. சேவையை எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.